எங்க எங்க அம்மா வீட்டுக்கு போய் 2 மாசம் கிட்ட ஆச்சு. ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரட்டுமாங்க? சரி பொண்ண போயிட்டு வாப்போம். ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதானே பார்த்தேன், சொல்லலையேன்னு நினைச்சேன். சரி கோவப்படாத, எங்க அம்மா எதையாவது புலம்பிட்டு இருப்பா. அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டா. சரி சரி. அம்மா வீட்டுக்கு போறாளா? போனாடா 2 நாள் யாரு வேலையெல்லாம் பாக்குது? அண்ணா வாரா, நம்ம ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம். அம்மா அப்பா ஐயா வந்துட்டாடியா வந்துட்டான். அம்மா ஐயா ஐயா கையை காலும் இழுத்துக்கிட்டு போகுதே அப்பா ஐயா. இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்துச்சு, இப்ப என்ன திடீர்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு? என்னாச்சு? யார்த்தை எழுதிட்டு இருக்கியா? மர்மோள நீ 2 பாத்திரம் கழுவ சொன்ன பத்தியா? என் கை ஒரு மாதிரி கோடிட்டு போயிட்டு, என் காலு ஒரு பக்கமா இழுத்துட்டு போயிட்டு. நீ என்னவோ சொல்ல வந்திய? அது கிடக்குது. உங்க காலையும் கையும் சரியாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? நீங்க ஒண்ணு கவலைப்படாதியா. ஊசி போடாம மருந்து கொடுக்காம நான் உங்களுக்கு கையும் காலையும் குணமாக்கிறதே. என்ன மர்மோள சொல்லுதே? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பாத்திரம் தச்சு இந்த கையவ நகர்த்த முடியல. ஆமா மர்மோள, நான் என்ன பொய்யா சொல்லுதே? இந்த இடது காலத்தை நகர்த்த முடியல. ஆமா மர்மோள, இந்த இடது கால் தான் ஒரு மாதிரி ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது, காலை எடுத்து வைக்க முடியல. நம்பிட்டாயா? நம்பிட்டா. அம்மா எப்பா ஐயா. அப்பப்பா ஆக்டிங்ல சிவாஜியே மிஞ்சிரும் போல இருக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மர்மோள, ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொன்ன, ஆசீர்வாதம் போடுங்க. எங்கேயும் போறியா உங்க அம்மா வீட்டுக்கு? எதுவும் நீங்க இப்படி கிடக்கும் போது எப்படி தானே உங்களை போட்டுட்டு போவே? அதெல்லாம் எங்க அம்மா வீட்டுக்குலாம் ஒண்ணும் போல. உங்களுக்கு சரியாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. முதல்ல ஏன் கையில விடுங்காத, ஆசீர்வாதத்தை பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதத்தோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருதே, அப்பதான் டக்கு டக்குன்னு சரியாகும். அந்த வலது கையை நகர்த்த முடியலன்னு சொல்லுதானே? இடது கை நல்லதானே இருக்கு. இடது கையால ஒரு ஆசீர்வாதத்தை போடுங்க. ஒருவேளை இடது கையை நகர்த்த முடியலன்னு வச்சுக்கோங்க, வலது கால் நல்லதானே இருக்கு, அந்த வலது காலால ஒரு ஆசீர்வாதத்தை போடுங்க. சரி மர்மோள, இடது கையும் கொஞ்சம் தூக்க முடியாம தான் இருக்கு, வலது கால் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதால ஆசீர்வாதத்தை போடுதே. கூனி கொஞ்சம். எவ்வளவு திமிரு, காலால ஆசீர்வாதம் போட போதான். சரி போடட்டும். ஆசீர்வாதமா வேணும் உனக்கு? ஆசீர்வாதம் கொடுத்துருதேன். என்னதை இப்படி கால வச்சு சமட்டி விட்டுட்டிய? என்ன மர்மோள, கால லேசதான் எடுத்து வச்சேன், அது தெரியாம டக்குன்னு பட்டுட்டு. சரி போட்டு மர்மோள, பொறுத்துக்கோ. சரி கால கீழே போடுங்க, நான் இடது கால சரி பண்ணிருதேன். முதல்ல கையில இருந்து ஆரம்பிக்கட்டுமா? சரி மர்மோள. எங்க நீங்களே வந்துட்டீங்களா? உங்களை நான் கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஐயா இவன்ட்ட என்னத்த சொல்ல? இங்க நான் சொல்லுதேங்க. இங்க உங்க அம்மாவுக்கு ஒத்த கையும் ஒத்த காலும் ஒரு மாதிரி இழுத்துட்டு போதான், கைய கால நகர்த்த முடியலையா, அதான் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காவோ. என்ன மணி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா என்கிட்ட? வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஆட்ட பிடிக்கிட்டா. வேண்டாம் மக்களே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த மர்மவா ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னா, ஊசி போடாம மருந்து தேய்க்காம ட்ரீட்மெண்டா, சரியாயிருமா. எனக்கு அதே போதும் பாத்துக்கா. ஏமா சொன்ன கேளு, அவ என்னத்த படிச்சிருக்கா? டாக்டருக்கா படிச்சிருக்கா? ஆமல ஏன் உசுர வாங்குத? அதான் மர்மம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லுதல்ல, என்கிட்ட ஆசீர்வாதம் வேற வாங்கியிருக்கா. சும்மா இரியாமல போய் உட்காராமல, என்ன போட்டு இந்த பாடு படுத்தாதல, ஊசியை போடு மாத்திரையை போடுன்னு படாத பாடு படுத்திட்டு இருக்கா அம்மா. இவன் வேற. சரி அப்போ வா விருப்பம். மர்மோள நீ ஆரம்பிமா உன் ட்ரீட்மெண்ட. கண்ண முடி செத்து போன மாமாவை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. சரிம்மா. இந்த நேரம் பார்த்து அந்த மனுஷனை நினைக்கவா? இங்க சும்மா கல்லு கணக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க அம்மாக்கு இடது கை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. என்ன பாவம்ல, கடவுளே காப்பாத்துங்கப்பா. ஆரம்பிக்க போறேன், எல்லாம் சக்சஸ் ஆகணும். ட்ரீட்மெண்டா சூப்பர் ட்ரீட்மெண்ட். கைய காலை புடிச்சு விடுவா. சும்மா இருக்க நேரத்துல கைய புடி காலை புடி கை வலிக்குன்னு சொன்னா நான் மாட்டேன்ருவா. இப்ப செஞ்சு தர ஆகணும். செய்யட்டு. இந்த இடத்துலயே வலிக்குது. அந்த இடம் தான்மா. உன் கை போட்டோன்னா பஞ்சா பறக்குது வலியெல்லாம். ஆமாதே பஞ்சா பறந்துரும். இப்போ எனக்கு ஒண்ணு இல்ல, விட்டுரு. இது சும்மா இருக்கதே, ஒரு சைடு தான் நகர்த்திருக்கேன், இன்னும் 2-3 சைடு நகர்த்தணும். அப்பதான் நல்ல கை பிளெக்சிபிளா வேலை செய்யும். உங்க அம்மா அப்படிதான் சொல்லுவோம், கையை விட்டுறாதீங்க, இறுத்து பிடிச்சுக்கோங்க. தயவு செய்து விட்டுரு, எனக்கு ஒண்ணு இல்ல, கை நல்லா தான் இருக்கு. நீங்க சும்மா இருக்கதே, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. கை சரியாயிட்டு அடுத்த காலை இதே மாதிரி அப்படியே கறக்குன்னு கறக்குனாதான் காலும் சரியாகும். அம்மா என்ன ஆள விடு தாயே. நீங்க எங்க போனாலும் சரிதான், உங்க காலை சரியாக்காம விட மாட்டேன்.